சாதனை படைத்த நம்ம ஒரு திருச்சி சிங்கப்பெண் சுகிர்தா வீட்டில் நம்ம இருக்கோம். அவங்களுடைய சாதனைகளை பத்தியும் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை பத்தியும் தெரிஞ்சுக்குவோம் வாங்க. என்னம்மா அப்பா என்ன தொழில் பண்றாங்க? எங்க அப்பா பேர் வந்து மோகன். எங்க அப்பா வந்து பிரிண்டர்ஸ் வச்சிருக்காங்க. அங்க வந்து பெயிண்டிங் வந்து அப்புறமேட்டு பத்திரிக்கை நிறைய இதெல்லாம் அவங்க கடை வச்சிருக்காங்க. உங்களுடைய அம்மா பேர் என்ன? அம்மா வந்து எதுவும் பிசினஸ் பண்றாங்களா இல்லதான் இருக்காங்களா? அப்பா அம்மா பேர் வந்து பிரபா. எங்க அம்மா உச்சியும் பேர் வந்து ஜெயா. அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஜெயா ஸ்டோர்ஸ்னு ஒரு கடை வச்சிருக்காங்க. அங்க வந்து நிறைய இது சாரி அப்புறமேட்டு சுடிதார் நிறைய வச்சிருக்காங்க. ஓகேம்மா, உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு, என்ன பண்றாங்க? சுஜித். அவங்க வந்து நேஷனல் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க. ஓகேம்மா, நீங்க திருச்சியில எந்த பள்ளியில பயின்றுட்டு இருக்கீங்க? நான் வந்து சென்ட் ஜோசப் ஆங்கிலோடிய கேர்ள் ஹை செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன், 8th ஸ்டாண்டர்ட். ஓகேம்மா, உங்களுக்கு இந்த சிலம்பம் கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்பையில இருந்து வந்தது? நான் வந்து 3 வருஷமா சிலம்பம் கத்துக்கிட்டு வரேன். 5th ஸ்டாண்டர்ட்லயே நான் கத்துக்கிட்டு வரேன். எப்படி எனக்கு ஆர்வம் வந்துச்சுன்னா, எங்க அப்பா வந்து சிலம்பம் மேட்ச்க்காக சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப நானும் கூட போயிருந்தேன். அங்க வந்து மாஸ்டர் சின்ன குழந்தைங்க 3 வயசுல இருந்தே கத்துக்கிட்டு வந்தாங்க. அப்புறமேட்டு என் வயசு அப்புறம் பெரிய அக்காங்க அண்ணெல்லாம் கத்துக்கிட்டு மேல ஸ்டேஜ்ல சுத்தாங்க. அதை பத்தி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. எங்க அப்பாட்ட போய் கேட்டேன். அதில் வந்து எங்கள் அப்பா சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் மாஸ்டர்ட்டையும் கேட்டோன்னே நான் சேர்த்து விட்றேன் அப்படின்னாங்க. உங்களுடைய மாஸ்டர் பேர் என்னம்மா? அவருடைய பயிற்சி பள்ளி பேர் என்ன?
ஜெயக்குமார் மாஸ்டர். அவர் வந்து ரயில்வே கிரவுண்டு அங்கே தான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க, ஃப்ரீயாகவே கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. சுகிதா, இப்போ நீங்க என்னென்ன விருதுகள் வாங்கிருக்கீங்க? சமீபத்துல உங்களுக்கு டாக்டர் பட்டம் கிடைச்சதா கூட கேள்விப்பட்டோம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து டாக்டரேட் விருது வாங்கினேன். வேர்ல்டு தமிழ் அமெரிக்கா யூனிவர்சிட்டியில் வந்து எனக்கு டாக்டரேட் விருது கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் வந்து தமிழ் சங்கம் வந்து எனக்கு சிங்கப்பெண்ணை விருது கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சிங்கத்தில் வந்து எனக்கு கோல்டு கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் வந்து நான் தான் அங்கே ரொம்ப சின்ன பொண்ணு, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சின்ன பொண்ணுக்கு கொடுக்குறாங்க. மீதி எல்லா பெரியவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து முன்னோடி பெண்மணி விருது கொடுத்துருக்காங்க. நீங்க இப்ப நம்மளுடைய தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் சார் அவர்களை நீங்க நேர்ல பார்த்து என்ன மாதிரியான கோரிக்கையை அவர்கிட்ட வச்சீங்க? நானும் என் மாஸ்டர் விளையாட்டுத்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து தேசிய விளையாட்டில் சிலம்பத்தை சேர்க்க கோரித்து வைத்தோம். அதுக்காக அமைச்சர்கள் கூட்டம் நடந்துச்சு. அதில் வந்து முதல்வர் அவர்கள் வந்து சிலம்பம் வந்து தேசிய விளையாட்டில் சேர்க்கப்படும் என்று சொன்னார். இந்த பயணம் எதை நோக்கி தொடருது? எனக்கு ஐபிஎஸ் ஆகவும் ரொம்ப ஆசை. ஏன்னா எஸ்பி செந்தில்குமார் சார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து இவ்வளோ படித்து இவ்வளோ இதெல்லாம் சந்தித்து அவர் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. அதில் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம். நானும் அதே மாதிரி நானும் நிறைய பேருக்கு சிலம்பம் ஃப்ரீயாக சொல்லி கொடுப்பேன். ஓகேம்மா, வருங்கால ஐபிஎஸ்க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போ வந்து உங்களுடைய பயிற்சி மையத்தை நீங்க வந்து இந்த சிலம்ப பயிற்சியை எப்படி வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து காலையில் ஜெயக்குமார் மாஸ்டர்கிட்ட அங்கே ரயில்வே கிரவுண்டுக்கு போவேன், 7 to 8 போவேன். அங்கே கற்றுக்கிட்டு இங்கே வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சொல்லி தருவேன். ஓ, அப்போ வந்து நீங்க பயிற்சியிலும் இருக்கிறீங்க, பயிற்சி வகுப்பும் எடுக்கிறீங்க, அப்படித்தானே? உங்களை மாதிரி உங்க வயதுல இருக்க பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சுகிதா? எனக்கு வந்து ரொம்ப சிலம்பம் பிடிக்கும். நீங்களும் சிலம்பம் கற்றுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா இப்போ எங்கேயாச்சும் வெளியே போனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக நான் பெண்களுக்கு சொல்கிறேன், சிலம்பம் மட்டும் இல்லாமல் நான் சொல்லலை, ஏதாச்சும் ஒரு விளையாட்டில் நீங்கள் மேலே வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் என்னோட அன்பான வேண்டுகோள். ஓகேம்மா, உங்களுடைய மாஸ்டர் யார் யாரு, என்னென்ன மாஸ்டர் கிட்ட நீங்க கத்துக்கிறீங்க? நீங்க நம்ம திருச்சியில மட்டும் தான் கத்துக்கிறீங்களா, இல்ல வேற ஏதாவது வெளியூர் வெளிநாடுகள் இந்த மாதிரி ஏதாவது சிறப்பான மாஸ்டர்களையும் நீங்க வந்து உங்களுக்கு பயிற்சி சொல்லி தராங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இங்கே வந்து திருச்சியில் வந்து ஜெயக்குமார் மாஸ்டர்கிட்ட நான் கற்றுக்கிறேன். அதே மாதிரி மலேசியாவில் ஆன்லைன்லேயே கிளாஸ் நடத்துவாங்க. அது வந்து யார் நடத்துவாங்கன்னா அன்பழகன் மாஸ்டர் தான் நடத்துவாங்க. அவங்களுக்கு வந்து 3 பொண்ணுங்க 3 பையனுங்க. அவங்க எல்லாருமே சிலம்பம் கற்றுக்குறாங்க. அவங்க எல்லாருமே நிறைய மேட்சுக்கு, நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டு நிறைய மேட்சுக்குலாம் அவங்க போயிருக்காங்க. துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு வந்து திருச்சிக்கு வந்திருந்தாரு. அப்போ வந்து என்னை கூப்பிட்டு பாராட்டியிருந்தாரு. அவருக்கு வந்து கிஃப்டாக எஸ்பி சாரோட புக்கு கொடுத்தேன். சுகிதா, 2 நாளைக்கு முன்னாடி நம்ம தொகுதி எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் சார் உங்க வீட்டுக்கு வந்ததா கேள்விப்பட்டோம். அவர் வந்து என்ன சொன்னாரு? 2 நாளுக்கு முன்னாடி தான் வந்திருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு ரொம்ப பாராட்டினாங்க. இது மாதிரி இன்னும் நீ மேலே மேலே வரணுன்னாங்க. அதுக்கப்புறம் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரில் கூட்டிகிட்டு போய் பார்க்க வைக்கிறேன்னாங்க. அதை வந்து எனக்கு ரொம்ப இப்போ ஆர்வமோட இருக்கேன். எப்போ பார்ப்போன்னு நான் ஆர்வமாக இருக்கேன். அதுக்கப்புறம் எம்எல்ஏ சார் வந்து கன் கிளப்ல சேர்த்து விடுறேன், மெம்பரா சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிங்கப்பெண் சுகிதாவை பத்தி நம்ம பார்த்தோம். இன்னொரு வேற சாதனையாளர்களோட வேற ஒரு பதிப்புல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜனனி. வணக்கம்.